Hi, welcome to Idly Kundaan channel. இன்னைக்கு பார்க்க போறது Schezhwan Egg Fried Rice எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த Schezhwan sauce எப்படி பண்றதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். சோ அதை வச்சு egg fried rice எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது பாஸ்மதி ரைஸ் நல்லா வடிச்சு ஆற வச்சுக்கலாம். கேரட், பீன்ஸ் கொஞ்சமா, கொடமிளகா, வெங்காயம் கொஞ்சமா போட்டுக்கலாம். இல்லாட்டி ஸ்ப்ரிங் ஆனியன் யூஸ் பண்ணிக்கலாம். Cabbage கொஞ்சம், Schezhwan sauce வந்து ஒரு டேபிள்ஸ்பூன், 2 முட்டை. இப்போ இந்த ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த முட்டையை உடைச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இதை தனியா ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். சால்ட், கொஞ்சமா பெப்பர் சேர்த்து தனியா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி முட்டையை தனியா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் ஊத்திட்டு இதுல கொஞ்சமா வெங்காயம் சேர்த்துட்டு இதை ஒரு செகண்ட் நல்லா வதக்கிக்கலாம். இதுலயே கொஞ்சமா கேரட், பீன்ஸ், இது ரெண்டும் சேர்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொடமிளகா சேர்த்துடலாம். கொடமிளகாவையும் ரோஸும் சேர்த்துடலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷம். இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு Schezhwan சாஸ் சேர்க்கிறேன். வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான சால்ட் மட்டும் ஆட் பண்றேன். இதுல முட்டை சேர்த்துடலாம். நல்லா ஃப்ரை ஆயிருக்கு. இதுல ரைஸ் சேர்த்துடலாம். ரைஸ் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இதுல சால்ட் பார்த்துட்டு வேணும்னா கொஞ்சம் லைட்டா சால்ட் பெப்பர் வேணா ஆட் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி நல்லா ஸ்பைசியா இருக்கும். வேணும்ன்றவங்க பெப்பர் லைட்டா ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்பைசியான Schezhwan Egg Fried Rice ரெடி ஆயிடுச்சு. இதனால ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.